தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. நீர் என்னை மறைத்து உம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு இந்த செய்தி எடுக்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு. ஏன்னா காரியங்கள் எல்லாமே ரொம்ப வேதனையான காரியமாக இருக்கிறபடினால ரொம்ப மனசு வேதனை. ஆனால் சகோதரி வாயிலே அந்த வார்த்தை ஆண்டவர் வச்சார். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறார். நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. கடந்த திங்கக்கிழமையிலேருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் 2 டெத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். திங்கக்கிழமை என்னோடய உறவினர் பையன் ஒருவன் இறந்து போயிட்டார். 25 வயசு. நேற்று அந்த பையனுக்கு பர்த்டே. 25 முடிஞ்சு 26. ரொம்ப நேசித்த ஒரு பையன். அத்தை பொண்ணோட பையன், என் அப்பாவோட தங்கச்சி பொண்ணுடைய மகன். அந்த பிள்ளை சீக்கிரமாக திருமணம் செஞ்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு 3 பிள்ளைகள். பிள்ளை பிறந்து கொஞ்ச நாளில் இறந்துடுச்சு. 2வது பையன், 3வது பொண்ணு. பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சுச்சு, டிப்ளமோ படிக்க வச்சுச்சு. பொண்ணு 10th படிச்சுக்கிட்டு இருந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு 10th படிக்கும் பொழுது, ஏம்மா படிக்கலையாம்மா, ஏன் மார்க்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லி திட்டின உடனே அந்த பிள்ளை போய் என்ன பண்ணிடுச்சு, தன்னை மாய்த்து கொண்டது. இந்த பையன் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணியிருக்கிறான். 4 வருஷம் 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணி சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். ஏன் இறந்து போனான் அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப வேதனையோடு அங்கே போனேன். அந்த பிள்ளை என்னை கட்டி பிடிச்சி அழுதுச்சு. ஏன்னா என்னை விட்டுட்டு போயிட்டான், என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்போ 3 பிள்ளை இல்லை, 3 பிள்ளையை பெற்று 3 பிள்ளை இல்லை. கஷ்டப்பட்டு வீடு கட்டி போனோம். இந்த 1 வருஷம்தான் ஆகுது அந்த வீடு கிரகப்பிரவேசம் வச்சு. இந்த பையனுக்காக தான் வீடு கட்டுச்சு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த பிள்ளை ஒரு நாளைக்கு 500 ரூபா. அந்த சாமியில் வேலை பார்க்குற ஒரு பிள்ளை, அவரும் மரம் இருக்கிற வேலைக்கு தான் போகிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு பையன், அவனை ஒன்றுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அவன் அப்பா அம்மாவுடைய அன்பை அவனை உதாசீனப்படுத்தி இன்னொரு பிள்ளையுடைய ஒரு சகவாசத்தினால தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டான். கொடுமை என்னென்னா, அந்த பிள்ளையோட 2 பிரச்சனை. ஒன்று, அம்மா சொல்கிறாங்க இந்த 25 வயசு முடிகிறதுக்குள்ளே திருமணம் செய்யணும், அடுத்த வருஷம் உனக்கு ஜாதகம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, ராசிகள் மாறுதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அந்த பிள்ளை இன்னும் 1 வருஷம் ஆகட்டும், இப்போ கல்யாணம் பண்ண முடியாதுன்னு. ஏற்கனவே 4 வருஷம் பழகியிருக்கிறாங்க. இப்படியே சண்டை, என்னென்னமோ காரியங்கள் சொல்கிறாங்க. கடைசியில் அவன் என்ன பண்ணான், வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு பார்க்க அவன் தன்னை மாய்த்து கொண்டான். ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அந்த பிள்ளைக்கு நிறையா செஞ்சுருக்கிறான், நிறையா பண்ணியிருக்கிறான். நான் அன்புங்கிறது அது உண்மையானதாக இல்லை. ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்குறார். உண்மையான அன்பு எங்கே இருக்குது அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இருக்குது. உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது. உபாகமம் 30 அதில் 20வது வசனம் கடைசி பகுதி, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவர் சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லுது, மோசே எழுதி வைக்கும் பொழுது அவரால் உனக்கு ஜீவன் கிடைக்கும், அவரால் உனக்கு தீர்க்காயுசு உண்டாகும்னு சொல்லாமல் அவரே உனக்கு ஜீவனும் அவரே உனக்கு தீர்க்காயுசுன்னு சொல்லியிருக்கார். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். நானும் என் ஒய்ஃபும் அங்கே உறவினர் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ரொம்ப நேரம் உட்காந்து அங்கேயும் அழுதுகிட்டே இருந்தேன். இப்படி போயிட்டானே, இந்த பிள்ளைகள் தவிக்கிறாங்களே, கடனை வச்சுட்டு போயிட்டான், நரகத்துக்கு போயிட்டானே, தன்னைத்தானே கொலை செய்து யாரும்
பரலோகம் போக முடியாது. அது என்னென்னா, முதல் முறை அவன் போட்டிருக்கிற அந்த சட்டையை கழட்டி தொங்கியிருக்கான். சட்டை பிச்சுட்டு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் போய் ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்து அதில் தொங்கி கழுத்து நரம்பெல்லாம் அறுத்து ரத்தம் சொட்டி ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட அந்த பிள்ளை ஓடி வந்து கதவை உடச்சி உள்ளே வந்து அதை அந்த இந்த பிள்ளை தான் கைத்தை அறுத்து அவனை கீழே போட்டால் துடிச்சிட்டு இருந்திருக்கிறான். உயிர் போகலை. அதுக்குள்ளே உடம்பு உள்ளெல்லாம் ரத்தம், அந்த உள்ளுக்குள்ளார அந்த கழுத்து அறுபட்டு உள்ளுக்குள்ளார ரத்தம், வெளியில் ரத்தம், வயிறெல்லாம் வீங்கி விகாரமாகி அவன் அந்த கடைசி நேரம் துடிச்சிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணல, போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிள்ளை கண்ணு முன்னாடி அவன் உயிர் போயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தார். நானே நல்ல மேய்ப்பன், என் நாடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படிங்கிறவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது. பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது. 8வது அதிகாரம் 12வது வசனம். பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. இந்த வசனம் 2 என்ன சொல்லுதுன்னா, 100 தரம் பொல்லாப்புங்கிறது, அப்போ 100 தரம் பாவம் செஞ்சான், தப்பு பண்ணிட்டான், 101வது தரம் செய்ய மாட்டானா, வாழ்நாள் முழுக்க செய்வான். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கா, 100 முறை அப்படிங்கிறது 100%. அவன் வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட செஞ்சதில்லை. 100க்கு 100% பொல்லாப்பை செய்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படாதவன், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் நீடித்து வாழ்வதனால் அவனுக்கு அதனால் லாபம் என்ன? ஒரு நீதிமானாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஆண்டவருக்கு அதனால் பிரயோஜனம் உண்டு. சகோதரி வார்த்தை கொடுத்தாங்க. அந்த சங்கீதம் 90 படித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, பலத்தின் மிகுதியால் 70 வருஷம், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதனுடைய சஞ்சலமும் வருத்தம் தான். ஆண்டவர் ஒரு லிமிட்டை கொடுத்துருக்கார். நம்மளுக்கு ஒரு 70 வருஷங்கிறது வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இன்னும் அதை காட்டிலும் வாழ்கிறவர்கள் தேவனுடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாழ்நாள் நம்ம நீடித்திருக்கிறதுக்கு சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய பூமியில் நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். இப்போ இங்கே உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறப்ப நிறையா பேர் டெஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய லேபரேட்டரியில் சயின்டிஸ்ட்டுங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த கிருமியை அழிக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கோவிடில் அந்த கோவாக்சின் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த கிருமியை நம்ம அழிக்கணும் அப்படின்னா இவங்க ஆட் பண்ணக்கூடிய, அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், அந்த ட்ரக்ஸில் என்னென்ன ட்ரக்ஸ் தான் அதில் கெமிக்கல் தான் அதில் இருக்கணும், இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு கெமிக்கல் மாறி போயிட்டாலோ, அளவு மாறி போனாலோ அந்த என்ன செய்யாது, அந்த கிருமியை அழிச்சிடாது. உங்களுக்கு அவ்வளோ தூரம் சொல்லி புரிய வைக்கலனாலும், நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க, அந்த குழம்பு வைக்கிறப்ப ப்ராப்பராக நீங்கள் எல்லாத்தையும் சரியாக போட்டால் தான் அது வரும். இல்லைன்னு சொன்னால் வராது. நீங்கள் கெமிஸ்ட்ரி லேப்லலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரணும்னா இந்தந்த லிக்விட், இந்த சால்வெண்ட்ஸ், இந்த சால்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடும்பொழுது தான் ரிசல்ட் உங்களுக்கு வரும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் நாட்கள் நீடித்திருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு நினச்சா ஏதாவது ஒரு 4 கற்பனையை கைகொள்ளு. இப்போ ஆண்டவர் கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு கொடுத்தது போல் கொடுக்கல. இப்போ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா
10 கொடுத்து 7 எழுது, 3 சாய்ஸில் விட்டுரு. 5 கொடுத்து 1 சாய்ஸில் விட்டுட்டு 4 எழுது, சரியான விடையை தேர்ந்தெடு. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கல. எப்பயுமே ஆண்டவர் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லி 4 காரியத்தை நம்மளுக்கு கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்தா 1 தான் கொடுப்பார். அதில் அவர் மாற மாட்டார். இதுதான் அது. இதில் உள்ள வசனங்களை கை கொள்ளும் பொழுது இதில் நோ சாய்ஸ், நம்மளுக்கு இதில் வந்து நம்மளை வந்து இதை விட்டுட்டு அதை எடுக்கலாம், அதை விட்டுட்டு இதை எடுக்கலாம்லாம் கிடையாது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். இந்த வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, வசனம் நம்மை வாழ வைக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவர் எப்பயுமே பரவாயில்லப்பா, நீ 70 மார்க் வாங்கிட்டியா, பரலோகம் வாழல, 100க்கு 100% நீதிமானாய் உத்தமனாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு தான் விரும்புகிறார். இந்த பிரசங்கியில் நம்ம படித்தது என்னென்னா, 100% அவன் பாவத்திலேயே வாழ்கிறவனுக்கு ஏன் நாட்களை நீடித்திருக்கட்டும், வாழ்நாள் முழுக்க நான் குடிப்பேன், வெறிப்பேன், விபச்சாரம் பண்ணுவேன், அடுத்தவங்களோட நிலத்தையெல்லாம் சுரண்டி கொள்வேன், அடுத்தவங்களுக்கு நிம்மதியை கெடுப்பேன், நான் மட்டும்தான் வாழணும்னு சொல்லி மிருகம் போல வாழ்கிற ஒரு மனுஷன் நீடித்து வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. அப்போ நீதிமான்கள் ஏன் அற்ப ஆயுசிலே மறித்து போகிறாங்களே? சில ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆக்சிடெண்ட்டில் மறித்து போகிறாங்க. ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு காரியத்தினால. இப்போ ஒரு டூர் போகிறாங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு குளத்தில் விழுந்துறாங்க, எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. இப்போ இதெல்லாம் நம்ம சில இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே ஹார்ட் அட்டாக் வருது, 19-17 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவனுடைய இறுதி நாட்களை கர்த்தர் எழுதி வச்சிருந்தார். பிறப்பும் இறப்பும் யார் கையில் இருக்குது அப்படின்னா, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அப்போ ஒரு காலத்தை யார் குறித்து வச்சுருக்காருன்னா அவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. அப்போ நான் எத்தனை நாள் இருக்கணும், எசேக்கியா அவர் அழுகிறாரு, நான் என் ஆயுசின் பூரண வருஷங்களுக்கு சேராமலும். நீங்கள் ஏசாயா 38 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி படித்து பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியா ராஜா வந்து வியாதிப்பட்டு கிடப்பார். அப்போ அவர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார், ஆண்டவர் அனுப்பி சொல்லுவார், நீ போய் என் தாசன் ஆகிய அந்த எசேக்கியாவுக்கு நீ போய் சொல்லு, அவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான், அவன் மறிக்க போகிறான், நீ அவனுடைய காரியங்கள்லாம் வீட்டு காரியங்களை ஒழுங்கு பண்ணு. அவனுக்கு அதுக்கப்புறம் குழந்தை கிடையாது. தாவீதிலிருந்து இது வரைக்கும் தாவீதுடைய வம்சத்தில் அவர் வந்துட்டார். எசேக்கியா தான் ராஜாவும் தாவீதுனுடைய வழி வம்சத்திலேயே வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ ராஜ்யம் மாறி போகணும். ஒரு குளம் அப்படியே ஒரு குளத்துலேருந்து ஒரு குளம் பேர பிள்ளை தலைமுறையாக வந்துட்டு இருக்கு. ஆனால் இவருக்குன்னு பரலோகம் குறிக்கப்பட்ட நாளும் முடிஞ்சிருச்சு. அது ஏன்னு நம்ம கேட்கக்கூடாது. தேவன் அந்த நாளை வச்சுருக்காரு, அவருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 38 முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவர் விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுது ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும். இதை எசேக்கியா மட்டும், ஆண்டவரே நான் கொஞ்சம் தான் உண்மையாக இருந்தேன், கொஞ்சம் உண்மையாக இல்லை, என் இஷ்டப்படி நான் வாழ்ந்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் வந்து கர்த்தருக்கு முன்னாடி உத்தமமாய் வாழ்ந்தபடியினால தான் பாவியாகி என்மேல் கிருபையாக இருன்னு சொல்லி அவர் சொல்லலை. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று அவர் ஜெபம் பண்ணுறார். அப்போ ஆண்டவரும் பார்க்குறார், ஆமாம் எசேக்கியா வந்து ஒரு இடத்துல ஒரு நாள் கூட துணிகரமாக அவர் இதுவரைக்கும் அவர் செய்யலை, எல்லாத்துக்கும் அவர் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அதே வீட்டுக்குள்ளே தான், அந்த வீட்டை இன்னும் கிராஸ் பண்ணி போகவே இல்லை. அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு. எசேக்கியா திரும்பி சவுறு பக்கமாக அழுகிறாரு. ஏசாயாவுக்கு கூட பதில் சொல்லலை. ஏசாயா தீர்க்கதரிசி, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு ராஜ்யத்தில் உள்ளவங்க பிரபுக்கள் மந்திரிமார்கள்லாம் கூப்பிட்டு எனக்காக உபவாசம் பண்ணுங்க, அதெல்லாம் கேட்கல. நேரடியாக ஆண்டவர்கிட்ட கதற ஆரம்பிச்சிட்டார். அழுக ஆரம்பித்த உடனே ஆண்டவருக்கும் அவருக்கும் அந்த கண்ணீரை அவர் கண்டு என்ன பண்ணுறாரு, பதில் கொடுக்குறாரு. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நான் ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டுவேன்னு சொல்லி அடையாளங்கள்லாம் குடிச்சிட்டாரு. இப்போ அவர் சொல்கிறாரு பாருங்கள், 9வது வசனத்தில், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கள் சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசலுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புங்கிற போது சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான் என் வாய்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவருடைய வாயில் டிக்ளேர் பண்ணிட்டார். 11வது வசனம், கர்த்தரை
கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிற தேசத்திலே தரிசிப்பதில்லை. அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அவர் தேவனை ஏற்கனவே தரிசிச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அவர் என்ன செஞ்சிருக்காரு? தரிசிச்சிருக்காரு. இனிமேல் இந்த பூமியிலிருந்து தரிசிக்க போகிறது இல்லை, அடுத்த உலகத்தில் தான் நான் பார்க்க போகிறேன். அவர் ஒன்றும் ஒரு பாவம் செய்யலையே, மன உத்தமமும் உண்மையுமா இருந்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்த ஒரு மனுஷன் தாழ்ந்த பாதாளத்துக்குள்ளே போகல, அவர் மேல் பாதாளத்துக்குள்ளே தான் அவர் போக போகிறாரு. அங்கே பரதேசி இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இருப்பதில்லை, என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். விடியற்காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல என் எலும்புகளையெல்லாம் நொறுக்குவார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டை போலவும் தகவலான் குருவியைப் போலவும் கூவினேன். புறாவை போல புலம்பினேன். ராத்திரிலாம் புறா கத்துறது போல என் கண்கள் உயர பார்க்கறதுனால பூத்து போனது. இந்த மனுஷன் யாரை பார்த்தாருன்னா, ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த எசேக்கியா கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தார். அவருக்கு சத்தியம் தெரியும், ஆண்டவர் வருவார், ஆண்டவர் எனக்காக மரிக்க போகிறாரு, ஆண்டவர் எனக்காக ரட்சிப்பை கொடுக்க போகிறாரு. இந்த ஆண்டவரை நான் அந்த பூமியில் நான் தரிசிக்க போகிறது இல்லை. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியா அழுததில் இன்னொரு பின்னணி தீர்க்க தரிசிகள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ தாவீதுக்கு ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்தீங்க, அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. நான் அந்த தாவீதுடைய வம்சத்தில் வழி வழியாக நான் ராஜாவாக வந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய ரூட் எடுக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த ராஜா 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 ராஜாவிலே வந்து ராஜாதி ராஜா பிறக்க போகிறாரு. இப்போ எசேக்கியாவை மறுச்சிட்டார்னா, எசேக்கியாவுக்கு பிறகு மனாசே அப்போ பிறக்கலை. மனாசே அதுக்கப்புறம் தான் வராரு. இந்த 15 வருஷத்துக்கு பிறகு தான் மனாசே பிறக்க போகிறார். இப்போ இவர் என்ன சொல்லி அழுதார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏன் சந்ததியில் வரணும், ஏன் பேர் அந்த பட்டியலில் வரணும், இல்லைன்னா ரூட்டு மாறி போயிடும், அந்த 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 ஃபேமிலி ட்ரீயில் மாறி போயிடும். அப்போ இவர் என்ன சொல்லி அழுதாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சந்ததியில் பிறக்கணும், நீங்கள் தாவீதுக்கு கொடுத்த அந்த சத்தியம், தாவீதுக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் அழுதார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தது போல். அப்போ அவர் என்ன நினைச்சாரா, தேவன் இல்லை எசேக்கியா உன் வழியில் தான் நான் இயேசு கிறிஸ்து அவர் பிறக்க வேண்டும் அப்படி சொல்லி அவர் நாட்களை நீடித்து கொடுத்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பிடிச்சு கொண்டு தீர்க்க தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் ரகசியங்களையும் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் ஒரு சீக்கிரட்டை தெரிஞ்சுக்குங்க, புதிய ஏற்பாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் சிலுவைக்கு சொந்தம், சிலுவை அறிஞ்சவங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு நம்மெல்லாம் வந்து பாக்கியவான்கள் நம்ம நினைக்கக்கூடாது. ஆபிரகாம் காலத்திலிருந்தே, ஏன் ஆதாம்கிட்டே சொல்லிட்டாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன். அப்போ அங்கேயே ஆண்டவர் எங்கே வச்சுட்டாருன்னா மீட்பரை வச்சுட்டார். அப்போ அவங்க எல்லாரும் அவர் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் முன்குறிச்சிருக்கார். அவங்க எல்லாரும் தூரத்தில் உள்ளதை நம்பி கண்டு அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு மரித்தாங்க. அப்போ அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவுக்கு முன்னாடி அவங்களும் யாரை நோக்கி பார்த்தாங்க அப்படின்னா, எல்லாமே கிறிஸ்துவனுடைய சிலுவை, ஆண்டவருடைய மரணம். அதை யார் தியானிக்கிறாங்களோ, அதை யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாக்கியம் இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதை தான் வச்சிருக்கிறாரு நமக்காக. இப்போ இயேசு கிறிஸ்து 33 வயசில் அவர் இறந்து போனார், மரித்தார். ஏன்னா அவர் மரிக்க வேண்டியது, அந்த வயசில் அவர் மரிக்கணுன்றது தேவனுடைய சித்தம். 3 வருஷம் தான் ஊழியம் செய்யணும். 30 வயசாக இருக்கும்போது ஊழியத்துக்கு வரணும், 3 வருஷம் தான் ஊழியம் செய்யணும், அதன் பிறகு அவர் உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரணும். எல்லாமே அவருடைய திட்டத்தின்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இயேசுவே பாதி வயசில் போயிட்டாரா அப்படின்னா இல்லை, பாதி வயசில் மறிக்கலை. நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு பூரண வயசை வச்சிருக்கிறார். அந்த இந்த பூரண வயசுங்கிறது என்னென்னா, மோசே இந்த 90வது சங்கீதம் 91வது சங்கீதம்லாம் எழுதும் பொழுது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனைன்னா 70ன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அது உண்மைதான், 70 தான் ஆண்டவர் குறைச்சிட்டார். இங்கே 1000கிட்ட நெருங்கினவங்களாம் 969 965 அப்படியே 800 700 600 அப்படியே வந்து கடைசியில் 120க்கு வந்துடுச்சு. அந்த மோசே 120 வயசில் அவர் மரித்து போனார். யோசுவா 110 வயசு மரித்து போனார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தாவீது எத்தனை வயசில் இறந்து போனார் தெரியுமா? 70 to 80 அதுக்குள்ளே அவர் மரித்து போயிட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே அப்படி தான் மரித்து போனாங்க. யாருமே 100 தாண்டலை. ஆனால் அதை தாண்டி ஒரு ராஜா இருந்தார் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி இவ்வளோ நாள் இருந்தார் அப்படின்றது பின்னாடி நம்ம பார்ப்போம். அது ஏன் அவர் இருந்தார்,
என்ன காரணத்தினாலன்றதையும் நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் பொழுது நம்ம சீக்கிரமாக மறிக்க மாட்டோம். நம்முடைய நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க சீக்கிரமாக. நீதிமொழிகள் 3:2. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நமக்கு தீர்க்காயுசு இருக்கிற வரைக்கும் இருக்கணும், நீடித்து இருப்பாங்க. சிலர்லாம் நான் அந்த யூடியூப்பில் வீடியோ பார்ப்பேன், டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் 130 வருஷம் கிழவியெல்லாம் இருக்கிறதா. ஜப்பானில் ஒன்று இருக்குது, சீனாவில் ஒன்று கிடக்குதுன்னு. அதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, கர்த்தரால் அது நிற்கல. அது கிளைமேட் கண்டிஷன், சாப்பாடு அதனுடைய பலத்தால் நிற்கிது, பிசாசுகளும் அதுக்கு பலனை கொடுக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 110 வயசு கிளவி சிகரெட் ஊதிட்டு இருக்குது, 110 வயசு கிளவி சாராயம் குடிச்சிட்டு இருக்குது. அது பெருசாக பேசிகிட்டு இருக்குது, நான் ஒரு நாளைக்கு இத்தனை பீர் குடிப்பேன், இவ்வளோ இது அடிப்பேன், ஆனால் என் உடம்புக்கு ஒன்றுமே இல்லை. அந்த கிழவன் சொல்கிறான், ஒரு நாளைக்கு இத்தனை கட்டு சிகரெட் அடிப்பேன். ஒரு இதில் பார்த்தா ஒரு வயசான தாத்தா சிகரெட் ஊதிட்டு இருக்காரு. சிகரெட்டு ஊதுனா உனக்கு சீக்கிரம் செத்து போயிருவே, உன் டாக்டர் ஒன்றும் சொல்லலையான்னா அந்த டாக்டர் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு இது பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆளுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க எங்கே போவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு, சமாதானம். நமக்கு சமாதானம் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆயுசு நாட்கள் இருந்து நம்மளுக்கு நிம்மதி இல்லை. அதில் என்ன ஆரோக்கியம் வேணும், செழிப்பு வேணும், சந்தோஷம் வேணும். 1வது வசனம், எவைகள் உனக்கு நீடித்த நாட்களை கொடுக்கும் என்று சொன்னால், 1வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 3:1. என் மகனே, என் போதகத்தையும் என் கட்டளைகளையும், என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் கட்டளைகளை காக்க கடவது. உன் இருதயம் கட்டளைகளை காக்க உன் இருதயத்தில் வச்சிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, உன் நெஞ்சில் நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். அதிகமாக லவ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, உன்னை நான் மனசு இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நெஞ்சில் பச்சை குத்திக்குவாங்க, நெஞ்சில் அதை படத்தை வரைஞ்சிக்குவாங்க. என் நேசர் என் ஸ்தனங்களுக்கு நடுவே தங்குற வெள்ளை போல செண்டு. அந்த நேசர் யாருன்னா வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் வைக்கணும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டீச்சிங்ஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ். டீச்சிங், என் போதகம், நான் உனக்கு உபதேசித்ததை, நான் உனக்கு கட்டளையிட்டதை நீ பத்திரப்படுத்து. அது பத்திரப்படுத்தினா என்ன ஆகும்? 16வது வசனம், 16வது வசனம். அவர் வலது கையில் தீர்க்காயுசும் அவர் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆண்டவுடைய ஒரு கரத்தை மட்டும் தான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தீர்க்காயுசு இருந்தால் போதும், இஷ்டப்படி வாழ்வேன். சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு செல்வமும் கனமும் போதும், சீக்கிரம் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் கூட ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு சாகணும் சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பிச்சைக்காரனாக சாக விரும்பலை. ஆனால் அந்த ஒரு கையை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது. ஆண்டோட 2 கரத்தையும் பிடிச்சிக்கணும், ஆண்டோட 2 கரத்தையும் நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் ஒரே கரத்தில் எல்லாத்தையும் வைக்கல. அப்படின்னா என்னன்னா, நீ கிருபையும் விட்டுறக்கூடாது, சத்தியத்தையும் விட்டுறக்கூடாது. ஆண்டோட எல்லா பிரமாணம், எல்லா போதகத்தை கையில் வச்சுக்கணும், ஆண்டவர் பிடிச்சு கொள்ளணும். ஆண்டோட 2 கரங்களை பிடிச்சிக்கணும். 2வது இன்னொன்று சொல்கிறேன், ஏன் 2 கரத்தையும் பற்றிக்கொள்ளணும்னா, இப்போ உலகத்தை நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கையில் ஆண்டவரை பிடிச்சிக்குவாங்க, ஒரு கையில் உலகத்தை பிடிச்சிக்குவாங்க. நான் ஆண்டவரோடு நடக்கணும், இந்த உலக ஆசைகள், உலக இன்பமும் வேணும். கோயிலுக்கு போயிட்டு மொட்டை போடுறதுனால பாவம் போயிடுது, குளிச்சுட்டா பாவம் போகிறது, இதெல்லாம் இங்கே நடக்காது. இங்கே நடக்காது. இருந்தால் இயேசுவுக்கு உண்மையாக இருக்கணும். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய நன்மைக்காக, என் ஜீவனுக்காக நான் உங்களை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் உலகத்தை, பாவத்தை, அசுத்தத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா இந்த 2ல் ஏதோ ஒன்று கிடைக்காது. நீங்கள் வலது கையை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இடது கையில் இருக்கக்கூடிய என்ன இருக்காது அப்படின்னா, செல்வமும் கனமும் இருக்காது. இடது கையை பிடிச்சிக்கிட்டு செல்வமும் கனமும் வேணும்னா உங்களுக்கு தீர்க்காயுசு இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம தீர்க்காயுசோடு இருக்கணும், செல்வமும் இருக்கணும், கனமும் இருக்கணும். அந்த கனங்கிறது மனுஷனால் வருகிற கனம் கிடையாது. பரலோகம் ஒரு மனுஷனை கனப்படுத்தணும். இவன் என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமாரத்தி, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த கனம். அவர் அந்த பேதுரு சொல்லுவார், அவர் பிதாவாகிய தேவனால் கனத்தையும் மகிமை பெற்ற பொழுது அந்த பரிசுத்த பர்வதத்தில் நான் அவரோடு கூட இருந்தேன். அப்போ பிதாவானவர் நமக்கு கனத்தையும் மகிமையை கொடுக்கணும்னா கிறிஸ்துவானவருடைய 2 ஆணி பாய்ந்த கரங்களையும் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொண்ணை கட்டி கொடுக்கும் பொழுது அப்பா சொல்லுவார், ஒரு கையில் பிடிச்சி கொடுத்துட்டு 2 கையில் பார்த்துக்கப்பா, பொண்ணோட அப்பா கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் கையை பிடிச்சி யார் கையில் கொண்டு போய் விடுறாங்கன்னா பிதாவின் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்குறார். அல்லேலூயா. 13வது வசனம், 13வது வசனம். ஞானத்தையும் கண்டடைகிற மனுஷனும்
புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான், அதன் வர்த்தகம் வெள்ளியின் வர்த்தகத்தை பார்க்கலும். அப்போ நம்மளுக்கு எது செல்வம் அப்படின்னு சொன்னால், எது கனம்னு சொன்னால், ஞானம் புத்தி இவைகளை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இருந்தால் தான் நம்ம வாழணும். யாத்திராகமம் 20:12 வாசிங்க. யாத்திராகமம் 20:12. நாம் என்ன செய்யணும் நீடித்த வாழ்றதுக்கு? உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசத்தில், நீ எந்த ஊரில் இருக்க, எந்த பட்டணத்தில் இருக்கிற, எந்த கிராமத்தில் இருக்க, எந்த வீட்டில் இருக்கிறியோ அங்கே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருக்கிறோம். நம்மளை கொண்டு போய் ஆல்ப்ஸ் மலையில் போய் உட்கார வச்சோம்னா குளிரில் நடுங்கி செத்து போயிடுவோம். அங்கே இருக்கணும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சா அவன் வெயிலில் செத்து போயிடுவான். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற தேசத்தில் நம்ம நீடித்த நாளாக இருக்கணும்னா என்ன பண்ணணுமா? திரும்ப வாசிங்க. உன் நாட்கள் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உபாகமம் 5:16 எபேசியர் 6:1 இதை தான் சொல்லுது. உபாகமம் 5:16 எபேசியர் 6:1 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எபேசியர் 6:1 படிங்க. அது இன்னும் ரொம்ப வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. அப்போ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது கட்டளையும் வாக்கு தத்தமும் சேர்ந்துருக்கு. வேற எந்த கட்டளையிலையும் வாக்கு தத்தம் கிடையாது. 613 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பிரதானமாக 10 கட்டளையில் கொடுத்துருக்காரு. அதில் எது வாக்கு தத்தத்தோடு இருக்குன்னு சொன்னால் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படி. கடந்த ஸ்கூல் இந்த கேம்பெயினில் என் பிள்ளைங்க படிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னென்னா, பையன் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு எனக்கு பைக் வாங்கி கொடுக்கணும், அதுவும் இந்த ட்ருன்னு வேகமாக போகணும்ல, அந்த சர்ன்னு போயிட்டு வருவாங்களே, அந்த கேடிஎம் மாதிரி வேறு ஏதோ ஒரு பைக்கு வாங்கி கொடுத்தாலே கொடுக்கணும். எத்தனை குடும்பங்களில் பெண்கள் வீட்டு வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த பசங்க அம்மா அப்பாவுடைய அந்த கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளாமல் எனக்கு இதை வாங்கி கொடுத்தே ஆகணும், இதை எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கடைசியில் வாங்கிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகி மறித்து தான் போகிறாங்க. அந்த அந்த எத்தனை சகோதரிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுங்களா? ஐயோ, என்கிட்ட அந்த வண்டி வேணும்னு கேட்டு கேட்டு அட்டம் பிடிச்சி பசங்களோட சுற்றி இன்றைக்கி அவன் வண்டி கிடக்குது, புள்ள இல்லை. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியிலன்னா, இப்போ நான் ஒரு காரியம் சொன்னேன், எங்கள் சொந்தக்கார பையன் இறந்து போயிடான்னு. தாய் தகப்பனை ஏமாற்றி, தாய் தகப்பனுக்கு மதிக்காமல், தாய் தகப்பனை அவமதித்து வாழ்கிற ஒரு மனுஷன் நீடித்த நாளாக இருக்கவே மாட்டான். ஸோ அவன் புறஜாதியோ ரசிக்கப்பட்டவனோ, கிறிஸ்தவன் அல்லாதவனோ, அவங்க அப்பா அம்மா உலகத்தான் சொல்லுவான் தாய் தகப்பன் தான் கண் கண்ட தெய்வம் அப்படிம்பாங்க. கடவுளை நேரில் பார்த்ததில்ல, யாரை பார்க்குறேன்னா அம்மா அப்பாவை பார்க்குறோம். அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சா நீ நல்லா இருப்ப. அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியிலன்னு சொன்னான். அதான் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள் கீழ்ப்படி. இப்போ உலக பிரகாரமான அப்பாக்கள் இப்போ இந்த நாட்கள் என்ன பண்ணுறாங்க? பிள்ளைக்கு ஊற்றி கொடுக்குறாங்க, பிள்ளைக்கு சிகரெட்டை கற்றுக் கொடுக்குறாங்க, பிள்ளைக்கு எல்லா தாவரையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அது கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படுகிறது கிடையாது. நான் சொல்கிறேன் இதை செய் அப்படின்னா, கர்த்தருக்கு புறம்பாய் எல்லாமே கீழ்ப்படிஞ்சிடலாம் பாவத்துக்கு. ஆனால் பரிசுத்தத்திற்கு, நீதிக்கு, உண்மைக்கு, சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. உபாகமம் 4:40 சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 4:40, நீ நல்லா இருக்கணும், உனக்கு பின்னாடி வர உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா உன் தேவனாய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்குற தேசத்தில் நீடித்த நாளாக இருக்கும்படி நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைகொள்வாய். இன்றைக்கி இஸ்ரேல் ஏன் சிதறண்டு போச்சு அப்படின்னா, சரித்திரத்தில் கிட்டத்தட்ட 2000 வருஷம் அவங்க ஏன் துரத்தப்பட்டாங்கன்னா, அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, கர்த்தருக்கு கீழ்ப்படியலை. ரெண்டாவது என்னன்னா, எழுதப்பட்ட வார்த்தைக்கும் கீழ்ப்படியலை, மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தைக்கும் கீழ்ப்படியலை. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அவங்களோட தோரா, அவங்களோட பழைய ஏற்பாடு, அதுக்கும் அவங்க பூர்ணமாக கீழ்ப்படியலை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
அந்த வார்த்தை வெளிப்பட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. இப்படி அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் அந்த தேசத்தில் இராதபடிக்கு என்ன பண்ணிட்டாங்க, துரத்தி விட்டாங்க. நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஜாதி ஜனம் அழிஞ்சதை விட யூத ஜனம் அழிஞ்சது தான் அதிகம். யூத ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனது தான் அதிகம். யூத ஜனங்கள் யுத்தங்களை கண்டது தான் அதிகம். ஏன் காரணம் அப்படின்னா அவங்க பிதாவாகிய தேவனை அவங்க கனப்படுத்தலை, மாம்சத்தில் வெளிப்பட்ட மேசியாவாகிய இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. இந்த வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படியாததுனால அந்த தேசத்திலே அவங்களால இருக்க முடியல. மீண்டும் அநேக ஜெபங்கள், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், அத்தி மரத்தினால் ஒரு ஓமை கற்றுக்கொள்ளுங்கள், வசந்த காலம் சமயமாயிற்று, அதனால் வசந்த காலம் சமயமாயிற்று, இந்த கடைசி நாட்களில் மீண்டும் இஸ்ரவேல் உருவாகும் என்பது தீர்க்க தரிசனம். ஏதோ யூதர்கள் கீழ்ப்படிச்சதுனால அங்கே வந்துச்சுன்னு கிடையாது. காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின் படியே அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவருடைய நியமங்கள் நிறைவேறிட்டு தான் இருக்கும். அதில் நிறைவேறினது தான் இந்த இஸ்ரேல் தேசம் திரும்ப உருவாச்சு. இப்படி உருவான பிறகு இன்றைக்கும் அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால தான் இன்னமும் அவங்களுக்கு யுத்தம், இன்றைக்கும் அவங்க சமாதானம் இல்லாமல், இன்றைக்கும் ப்ரெஷரில், இன்னும் ஒரு பயத்தில் இன்னும் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் காட்டு ஒலிவ மரம், அவங்க நல்ல ஒலிவ மரம். அந்த அந்த நல்ல ஒலிவ மரத்தையே கர்த்தர் தப்ப விடலைன்னு சொன்னால், சுவாவ கிளைகளை கர்த்தர் தப்ப விடாது இருக்க காட்டு ஒலிவ மரத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், வெட்டி நரகத்தில் போட்டுருவார், எரிச்சிடுவார். ஸோ ரொம்ப கவனமாக அவங்களுடைய கீழ்ப்படியாமையும் அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனையும் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு. சொந்த ஜனத்தையே ஆண்டவர் பந்தாடிட்டாருன்னா நம்மளாம் சுவிகார புத்திரர்கள், அடாப்டட் சைல்டு, ரோட்டில் அனாதையாக கிடந்தோம், நம்மளை தூக்கி என் பிள்ளைன்னு சொல்லி அவரை பேரை குறிச்சிருக்காரு. நம்ம ஒன்றும் சொந்த பிள்ளைகள் கிடையாது. நமக்கும் அதே தான், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். உபாகமம் 5:31, கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவாய். ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறாரோ பார்த்து செய்யணும். நீங்கள் பாருங்கள், ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு கீழே இருக்க சூப்பர்வைசர்கிட்டயோ ஒர்க்கர்கிட்டயோ ஒரு வேலையை கொடுக்குறாரு அப்படின்னா 10 வேலை சொல்லி 9 வேலையை செஞ்சுவிட்டு 10ஆவது வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா, ப்ரொமோஷன் கட் ஆகும், வேலையில் பிரச்சனை. உன்னை வச்சுட்டு நான் எதுக்கு இருக்கேன், 10 நல்ல காரியம் செஞ்சதெல்லாம் அவருக்கு தெரியாது, ஒரு காரியம் தப்புனாலும் தப்பு தான். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி தெரியுமா, பிக்கு ஈக்குவலாக ஒரு படிப்பு இருந்துச்சு, இப்போ அது இருக்குது, அந்த ஏஎம்இ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏஎம்இயில் என்ன அப்படின்னா, AIMIE, அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆஃப் இந்தியா, அதோடது AMIE. அது படித்தோம்னா 15 சப்ஜெக்ட், அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு ஒரு மாதிரி, நான் டெக்னிக்கலில் போகிறவங்களுக்கு 20 சப்ஜெக்ட் இருக்கும். செக்ஷன் A, செக்ஷன் B. அந்த செக்ஷன் Aல 10 5 இருக்கும். அது வந்து நீங்கள் நான் டெக்னிக்கலில் போனால் 10, டெக்னிக்கலில் இருந்து போனால் 5, செக்ஷன் Bயில் 10. இதில் என்ன எழுதணும் அப்படின்னா, அந்த 10ஐயும் அல்லது 5ஐயும் ஒன்றா நீங்கள் கிளியர் பண்ணணும். 1ல் ஃபெயிலியர் ஆனால் கூட செக்ஷன் A அவுட்டு. செக்ஷன் பியும் அப்படி தான். நீங்கள் CA படிக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், ஒரே அட்டம்ப்டில் எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணணும். அதில் 1 குறைய வச்சா கூட CA கிடைக்காது. அது மாதிரி தான் நிறையா படிப்புகள் இருக்குது. உலக பிரகாரமான படிப்புக்கு, சர்டிஃபிகேட்டுக்கே இப்படி எல்லாத்தையும் அட்டன் பண்ணால் தான் நீ பாஸு. இதில் அரியர்லாம் கிடையாது. இப்போ மற்ற சப்ஜெக்ட்லலாம், மற்ற பாடத்துலலாம் ஒரு செமஸ்டரில் ஒரு பாடத்தில் அரியர் வச்சிட்டியா, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், நீ பாஸ் பண்ணி வந்துடலாம், அது வேறு. ஆனால் இந்த நீதியின் பிரமாணத்தில் ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று வா பரவாயில்ல அப்படின்லாம் கிடையாது. அவர் உனக்கு விதிக்கிற அந்த வசனத்தை படிங்க, உபாகமம் 5:31. திரும்ப நான் பொறுமையாக படிங்க சிஸ்டர், திரும்ப படிங்க. நீயும் நீ என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளின்படியையும் கட்டளையின்படியையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். 33வது வசனம் படிங்களேன். நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்தில் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. 3 காரியம் இருக்குது.
ஒன்று பிழைக்கணும், உயிரோடு இருக்கணும். ரெண்டாவது சுகித்துனா செல்வமோ ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், நீடித்திருக்கணும். நீயும் நீடிக்கணும், உன் செல்வமும் நீடிக்கணும், உன் ஐஸ்வர்யம் நீடிக்கணும். அப்படின்னா உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவாய். அப்போ எல்லாவற்றிலும் நம்ம நடக்கும் பொழுது நமக்கு தேவனுக்கு முன்னாடி நிற்பதற்கு ஒரு தைரியம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படிலாம் நடந்தால் வேதத்தில் இப்படி நடந்து யாராச்சும், ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு நீதிமான் ஒருவரும் இல்லையே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இப்போ யாராலையுமே இவ்வளோ கற்பனையை கைக்கொள்ள முடியாது. அப்படி யார் கைகொண்டு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தா 1 நாளாகமம் 29:28 வாசிங்க. 1 நாளாகமம் 29:28. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 28வது வசனம். அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் ஸ்தானத்திலே. இப்போ யார் இந்த அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி வசனத்தை படிங்க. 26. இவ்விதமாக ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக இருந்தான். அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனில் 7 வருஷம். 40 வருஷம் ஆளுகை செய்கிறார். 30 வயசு ஆளுகைக்கு வர்றாரு, 40 வருஷம் ஆள்றாரு, மறித்து போகிறார். ஆனால் இவர் குறித்து சொல்லும் பொழுது அவன் தீர்க்காயுசு ஐஸ்வர்யம் மகிமை நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். ஏன் அவருக்கு மட்டும் கிடச்சிச்சு? சங்கீதம் 21:4. சங்கீதம் 21:4. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள. இப்போ தாவீது ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க. இந்த சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து தேசத்தில் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது இந்த சங்கீதத்தை படிப்பாங்க. எப்போ ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணாலும் பழைய ஏற்பாட்டிலையும் சரி, கிறிஸ்டியன் கண்ட்ரீஸில் ஒரு ராஜா ஆளுகைக்கு வரும் பொழுது இந்த 21ஆம் சங்கீதத்தை ப்ளஸ் பண்ணி சொல்லி தான் அவங்க அந்த ராஜாவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஞானத்தை கொடுங்க, உணர்வை கொடுங்க, கிருபையை கொடுங்க, ஆயுசை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ளஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த தாவீது அவர் தாமே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆயுசை கேட்குறாரு. அவர் தீர்க்க ஆயுசை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு, எதுக்காக அவர் கேட்டாருன்னா 1 ராஜாக்கள் 3:14 படித்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்ததை அவர் வீணாக்கவில்லை. 1 ராஜாக்கள் 3:14. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. இதை யார் சொல்றது அப்படின்னா தேவன். இது யார் சொல்றது அப்படின்னா தேவன். தேவனே ஒரு மனுஷனை கொடுத்து சாட்சி கொடுத்தாதான் அது உண்மையான சாட்சி. ஒரு தீர்க்கதரிசி சொல்லலை, ஒரு ஆசாரியன் சொல்லலை, தாவீதோடைய மனைவிகளோ மறுமனையாட்டிகளோ பேரப்பிள்ளைகளோ சொல்லலை, அவன் கூட வேலை பார்த்தவங்க சொல்லலை, மந்திரிகள் சொல்லலை. ஆனால் படைச்ச தேவன் சொல்கிறாரு. திரும்ப படிங்க. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். அப்போ உங்கள் அப்பாவோடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணது யாருன்னு சொன்னால் நான் தான். உன் நாட்களையும் நான் நீடித்திருக்க பண்ண வேண்டும் என்றால் உன் அப்பா எப்படி நடந்தாரோ அதே மாதிரி நீ நடக்கணும். 2 விஷயம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். தாவீது தப்பு பண்ணது பத்சேபாலுக்கும் அந்த மக்களை தொகையிடுவது. இது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஆனால் அந்த 2 விஷயத்தை தவிர வேறு எல்லாத்துலேயும் அவர் வந்து என்ன பண்ணிட்டாராம், ஒழுங்காக நடந்ததாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த 2 விஷயத்தை தவிர பத்சேபால் விஷயமும் அவர் தூண்டப்பட்டார். ஆக்சுவலாக அவர் பிளான் பண்ணி அப்படிலாம் இல்லை. நீங்கள் சரித்திரத்தை நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா அகித்தோப்பேல் அப்படிங்கிறவர் தான் அந்த ஆலோசனைக்காரராக இருந்தார். அந்த அகித்தோப்பருடைய மகள் எலியாம் அப்படின்னு மகன், அவருடைய குமாரத்தை தான் பத்சேபால். அவருடைய வீட்டுக்காரர் தான் உரியா. அப்போ ஹஸ்பண்ட், அப்பா, தாத்தா 3 பேருமே அரசாங்கத்தில் இருக்காங்க. இந்த அகித்தோப்பலுடைய வேலை என்னன்னா தன்னுடைய பேத்தியுடைய அழகை குறித்து
தாவீதுகிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருப்பார், மகா சௌந்தரவதி, மகா அழகுள்ளவ, மகா ரூபமுள்ளவ, அவள் ஸ்ட்ரக்சர் இப்படி, அவள் கண்கள் இப்படின்னு சொல்லி ராஜ சமூகத்தில் தேவனுக்கு ஏற்ற ஆலோசனை சொல்லாமல் பத்சேபாலை குறித்து உயர்த்தி உயர்த்தி பேசிகிட்டு இருப்பார். அதுக்கு முன்னாடி தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் கனெக்ஷன் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. தாவீது ஒரு நீதிமான். இப்போ அவர் உப்பரியில் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு பெண் குளிக்கிறத பார்க்குறாரு. குளிச்சுட்டு இருக்கப்ப நீங்கள் நல்லா வேதத்தை போய் படித்து பாருங்கள், ஆள் அனுப்பி அவள் யாருன்னு விசாரிக்க சொல்லுவார். அப்போ தான் சொல்லுவாங்க அவள் பத்சேபால். அப்படியா, அவளையா, நான் சரி அவளை வர சொல்லு. அதுக்கப்புறமா ஏற்கனவே தாவீதோட மைண்டை பிசாசு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டான் அகித்தோப்பேல் மூலமாக. இல்லைன்னா அவன் வந்து இது பண்ணியிருந்திருக்க மாட்டான். அப்போ பிசாசு பறித்த குழி தாவீதை கொண்டுட்டு போய் அதில் குளிக்க வைக்கணும். கரெக்டாக அன்றைக்கி அந்த அம்மா பீரியட்ஸ் முடிஞ்சு சுத்திகரிப்பு நாட்களில் குளிக்க வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு தாவீது அந்த உப்பரியில் உலா வரும் பொழுது பார்க்க நேர்ந்துச்சு. ஆனால் அதையுமே கர்த்தர் விரும்பலை தான், கர்த்தர் அதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் தாவீது ஏற்கனவே அந்த விஷயத்தில் பிசாசினால் ஸ்கெட்ச் போடப்பட்டு அது தூண்டப்பட்ட ஒரு காரியம். ஓகே, இப்போ தாவீது எல்லா வழிகளையும் நடந்தான் அப்படிங்கிறது கர்த்தருடைய சாட்சி. இதை செஞ்சதுனால தான் அவர் தீர்க்காயுசா வாழ்ந்தார். நான் ஏற்கனவே ஒரு காரியம் சொன்னேன், மோசே நாட்களுக்கு பிறகும் கூட ஜனங்கள் நல்லா வாழ்ந்தாங்கன்னு சொல்லி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24:15 படிங்களேன். 2 நாளாகமும் 24:15. 2 நாளாகமும் 20. யோய்தா தீர்க்க ஆயுசு உள்ளவனாய் முதிர் வயதுள்ளே மரித்தான். அவன் மரணம் அடைகிற பொழுது 130 வயதாக இருந்தான். மோசேக்கு சைடு, மோசையை விட தாண்டி போயிட்டார் 10 வயசு. இப்போ மோசையோட நீதிமானா அப்படின்னா ஆமாம். இந்த யோயதா என்கிற ஒரு ஆசாரியன், இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தாங்க, இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயம் சூறையாடப்பட்ட பொழுது, கர்த்தரை விட்டுட்டு ஜனங்கள் அந்நிய தெய்வத்தை வணங்கின பொழுது, அந்த ராஜாக்களை தவறாக வழிநடத்தின பொழுது அநேக ஆசாரியர்கள் கர்த்தருக்குள்ள ராஜாவை நடத்தலை, நீதி பிரமாணத்தை சொல்லலை, கர்த்தருடைய ஆலயத்துக்குரிய காரியங்களை செய்யலை. ஆனால் இந்த 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 ஆசாரியன் யோய்தா அவன் நிறைய பேரை ஏற்படுத்தினான். 23வது அதிகாரத்திலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிள்ளையை ஒழிச்சு வச்சு காப்பாற்றி ஆசரிப்பு கூடாரத்தில் வச்சு அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழிச்சு வச்சு தான் அந்த ராஜாவை கொண்டு வந்து என்ன பண்ணுவார், காப்பாற்றி அவரை கொண்டு வந்து அத்தாலியல் கையிலேருந்து விடுவிப்பார். அந்த அத்தாலியல் வந்து ராஜ்யத்துக்கு வரவே கூடாது. அவள் ஒரு பொல்லாத ஆவி, அவள் ஒரு பிசாசு. அவளுக்கு காரியத்தை மறைச்சு இந்த யோய்தா ராஜாவை உருவாக்கி கொண்டு வந்து அந்த அந்த ஆலயத்தை புனரமைப்பார், சீரமைப்பார், காணிக்கை வாங்கி அந்த எல்லா வேலையும் அவர் செய்வார். ராஜாவுக்கு சின்ன வயசுலேருந்தே நீதி பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ராஜாவை கவனமாக பார்த்துட்டு இருப்பார். இவர் செத்து போனதுக்கப்புறம் இந்த ராஜா நினைக்க மாட்டான், அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஆசாரியன் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டான், போதிச்சான், காமிச்சான். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி எந்த ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், தம்பி வந்து ஒரு சாட்சி சொன்னப்பல ரொம்ப எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். நான் இன்னும் கூட என்னென்னா நிறைய அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம போதவர்கள், நம்முடைய ஊழியக்காரவங்க எங்கள் குடும்பத்துடைய காரியங்களில் நின்னாங்க, துவக்கத்தில் இருந்தாங்க, கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அப்போ ஒரு சாட்சி தான் அடுத்தவங்களை என்ன செய்யுது, உயிர்ப்பிக்கிறதா இருக்குது, மாடலாக இருக்குது. இப்போ நானே உங்களுக்கு இவ்வளோ தூரம் சாட்சி சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் ஊழியை செஞ்சுட்டு என்னைக்காவது நீங்கள் ரோட் சைடு எங்கிட்டாவது பஸ் ஸ்டாண்ட் சைடு ஏதாவது தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஆள் இப்படி இருக்கிறான்னு நினைப்பீங்கன்னா நினைக்க மாட்டீங்களா? அப்போ சாட்சிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைகொள்ளும் பொழுது ஆயுசு நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 91:16, 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி யாருக்கு காண்பிப்பார் அப்படின்னா 14-15 வாசனத்தை வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால், வாஞ்சனை என்ன தெரியுமாங்க? டிசையர்ஸ், ஆசை. ஆண்டவர் மேலே ஒரு ஆசை சொல்லுங்களேன். இயேசு மேலே ஆசை, ஏசப்பா மேலே ஒரு பிரியம் வரணுங்க. அவன் சாலமோன் அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வச்சான், அந்த ஆசை மரணத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஸ்திரீயின் ஸ்நேகத்தை பார்க்கலாம் ஏசப்பாவுடைய ஸ்நேகம் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேலே ஒரு ஆசை. அவர் அந்த ஆசை என்ன தெரியுமா, ஏதோ பிரியாணி சாப்பிட்ணும் ஒரு ஆசை கிடச்சதுக்கப்புறம் அந்த ஆசை தீர்ந்துருச்சு இல்லை. ஏசப்பா மேலே உள்ள ஆசை கடைசி துடிப்பு, நம்ம சுவாசம் போகிற வரைக்கும்
அந்த ஆசை அடங்கவே கூடாது. அவர் மேலே உள்ள வாஞ்ச, அவர் மேலே உள்ள தாகம், அவர் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு ஈடாக வேறு யாருக்கும் கிடையாதுங்க, எதுக்கும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடி, அப்படின்னா அந்த இருதயம் அப்படியே துடிக்கும், தவிக்கும். எங்கே ஆண்டவர், எங்கே ஆண்டவர், என் ஆண்டவர், என் ஆண்டவர், ஏசு, ஏசப்பா, ஏசப்பான்னு அப்படியே எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். ஊரில் நாய் போனாலும், கழுத போனாலும், பன்னி போனாலும் எதையுமே பார்க்க மாட்டான். கண்ணு முன்னாடி யார் நிற்பாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமங்கிறத அறியணுங்க. அந்த நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் ஆனால் உயர்ந்த அடைக்கலத்தில். அப்போ உயர்ந்த அடைக்கலங்கிறது இந்த பூமியில் நம்மளை ஒரு பெரிய போஸ்டிங்கில் வைக்கிறது இல்லை, பரலோகத்தில் ஒரு அந்தஸ்து, பரலோகத்தின் மன்றத்தில், பரலோகத்தின் சங்கத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தான் உயர்ந்த அடைக்கலாம். இங்கே ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம். உயிர் போயிடுச்சுன்னா நரகத்தில் ஐயா வராரு மேலே, இங்கே வேணால் 21 குண்டு 72 குண்டெல்லாம் போட்டு அடக்கம் பண்ணிடலாம். அங்கே அவர் கத்துற கத்து வெடிக்கிற வெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த உயர்ந்த அடைக்கலங்கிறது எங்கே தெரியுமாங்க? அந்த கண்மலை நிழலில், அந்த காயப்பட்ட கரங்களுக்குள்ளாக. அல்லேலூயா. அங்கே நம்மளுக்கு ஒரு இடம் வேணும். எத்தனை பேருக்கு வாஞ்ச இருக்குது? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஏசப்பாவுடைய ஏன் நெஞ்சில் ஏசு இருந்தாருன்னா அவர் நெஞ்சில் நான் இருப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், என் நெஞ்சில் ஏசு இருந்தாருன்னா, என் நெஞ்சில் ஏசு மட்டும்தான் இருந்தாருன்னா அவர் நெஞ்சில் நான் இருப்பேன். அவர் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்காரு. அல்லேலூயா. அப்போ யார்? அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். திரும்ப படிக்கலாம். உபாகமம் 30:20 தொடக்கத்துலேருந்தே படிங்க. முன்னாடி கடைசியாக படிச்சிங்க, இப்போ தொடக்கத்துலேருந்தே படிங்க. உபாகமம் 30:20 கடைசி வசனம் அது. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படி உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றுக்கொள்வாய். அவரை பற்றிக்க, அப்படியே பற்றிக்கங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டுறாத. முதல்ல இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஆண்டோடைய சத்தம் நம்மளுக்கு கேட்க மாட்டேங்குதுங்க, ஆண்டோடைய தரிசனம் நம்மளுக்கு உண்டாக மாட்டேங்குதுங்க, ஆண்டோடைய பார்க்க முடியல, சொப்பனத்துலையாவது தரிசனத்துலையாவது என்னால் பார்க்க முடியலை, அவருடைய குரலை கேட்க முடியலன்னா என்ன காரணம்னு அதுக்கு தான் போட்டிருக்கு. நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. முதல்ல அவருடைய அன்பு கூர்ந்து, உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினம் அந்த கல்லறைக்கு நான் போனேன். அந்த தாயார் அடக்கம் பண்ணுற கல்லறையில் ஒவ்வொரு கல்லறையாக நான் பார்த்தேன். அந்த கல்லறையில் எழுதப்பட்ட வாசகங்கள், வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே அப்போ தான் இவ்வளோ வசனம்லாம் பைபிளில் இருக்கா, எப்படிலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் கல்லறைக்கு மேலே எழுதி போட்ட வசனம் இருக்குல்லையா, ஏன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அப்படி என்னென்னமோ போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த வசனத்துக்கு நம்ம சாட்சியாக வாழ்ந்துருந்தோம்னா நிச்சயமாக நம்ம இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். இல்லைன்னு சொன்னால் இல்லை. அல்லேலூயா. சத்தத்தை காணோம். அல்லேலூயா. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், முடிக்க போகிறேன். நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம்? எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? என்னங்க என்னங்க நான் செய்தி முடிச்சிட்டேன். நான் எதற்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒன் டே வி மஸ்ட் டை. ஒரு நாள் மரிக்க போகிறோம். ஆஃப்டர் த டெத் எங்கே போக போகிறோம்? நித்தியத்துக்கு தான் போகிறோம். எந்த நித்தியத்துக்கு போக போகிறோம்? நித்திய நரகமா, நித்திய மோட்சமா? நித்திய மோட்சம். விசுவாசம் இருக்குது, தகுதி. விசுவாசம் எல்லாட்டையும் இருக்கும். கர்த்தர் என்னை தூக்கிடுவார். பாவம் செய்கிறவங்க கூட இந்த ஒரு தடவை சிகரெட்டை ஊதிக்கிறேன், கர்த்தர் எப்படியாவது என்னை தூக்கிடுவார்னு சொல்லி விசுவாசத்தோடு தான் அவனும் பாவம் செய்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் மரித்தாலும், அந்த வசனத்தை சொல்லுங்களேங்க. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை,
மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கிறிஸ்துவனுடையவராக இருக்கிறோம். அந்த நிச்சயம் நான் இன்றைக்கி இருக்கிறேன் ஏசப்பாவுக்காக. நான் மரித்தாலும் சந்தோஷமாக டாட்டா பாய், நான் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். புரியுதா இல்லைங்களா? அவர் இங்கே, நம்ம இங்கே இல்லை. நம்ம எங்கே போயிட்டோம்னா அப்பா வீட்டுக்கு போயிட்டோம். ஹல்லேலூயா. இனி வருத்தம் பசிதாக. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 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 நேற்றைய தினத்தில் தம்பி வீட்டில் அந்த பாட்டெல்லாம் என்னால் பாட முடியல. ஏன்னா நேரம் இல்லை, பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அதிகமாக அந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம பாடிட்டு இருக்கிறோம். ஏன் நல்ல நாள்லேயே பாடுறது, சபையிலே பாடணும், வீட்டில் பாடணும். அது என்ன மரணத்துக்காகவே குறிக்கப்பட்ட ஒரு பாட்டா? நிறையா பாட்டு அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. இல்லை, இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பாட மாட்டேங்கிறீங்க, தெரிஞ்சாதானே பாடுறது. அப்போ நம்ம வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. திரும்ப சொல்லுங்கள், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. அப்போ நான் ஒரு தடவை ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு எழுந்த பிறகு செத்த வாழ்க்கை வாழ விரும்பல. போன திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த பையன் இறந்து போயிட்டாப்புல. அப்போ எல்லாம் கதறாங்க. நான் அழுதுட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு அந்த செய்தி வந்ததுக்கப்புறம் நான் வண்டியில் போயிட்டுருக்கிறேன். அந்த கேள்விப்பட்ட உடனே நான் வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நான் என் மைண்டெல்லாம் இதாகிடுச்சு. நான் போகிறது கிராமத்துக்குள்ளார, கரெக்டாக சோம்பரசம்பேட்டையிலேருந்து குழுமணி வரைக்கும் போகிற பாதை எப்படின்னா, லெஃப்ட் சைடு உயக்கொண்டா, ரைட் சைடு பெரிய பள்ளம். இது கடைசி வரைக்கும் குழுமணி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். கோப்பு பாலம் வரைக்கும் எப்படி இருக்குன்னா, சோம்பரசம்பேட்டை தாண்டின உடனே லெஃப்ட் சைடு உயக்கொண்டா வாய்க்கால், ஆறு தண்ணி போயிட்டுருக்கு. ரைட் சைடு ஒரு பெரிய பள்ளத்தில் கரையில் வண்டி ஓடிட்டுருக்கு. 4 கிலோமீட்டர் நான் போயிட்டேன். சிந்திச்சுக்கிட்டே, ஐயோ செத்துட்டானே, இப்படி போயிட்டானேன்னு சொல்லிட்டு நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு இடத்துக்கு போனோன்னு, என்ன நான் இங்கே வந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி என் மைண்டு எனக்குள்ள ஒரு 10 நிமிஷம் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் வண்டி இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான். வாழ்க்கை போயிட்டுருக்கு, எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியலை, எங்கே நின்றுட்டுருக்கோன்னு தெரியலை. ஸோ நம்ம தெளிவாக காரியத்தை சொன்னோம். அவரே எனக்கு ஜீவனும் தீர்க்க. அந்த அக்கா அன்றைக்கி செய்தி அவங்க சாட்சி சொல்கிறப்போ ரொம்ப உடஞ்சி அழுதுட்டேன். என்னால் முடியல. அந்த தாயாருடைய தன் தாயாருடைய மரணத்தை தன் மடியில் அவங்க வச்சு பார்த்தாங்க. அந்த கடமையை அவங்க செஞ்சு முடித்தாங்க. இதுக்கு அவங்க கொடுத்த கிரையும் அதிகம், இதுக்கு அவங்க கொடுத்த அவமானங்கள் அதிகம், இது கொடுத்த இழப்புகள் அதிகம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்குது. இன்றைக்கி அவங்க பெங்களூரில் இருந்தாங்களோ, கோயம்புத்தூர் இருந்தாங்களோ, எந்த ஊரில் இருந்திருந்தாலும் இன்றைக்கி அந்த ஒரு பாக்கியம் அவங்களுக்கு இருந்திருக்காது. ரொம்ப அவங்க சாட்சி சொல்லிட்டாங்க. ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல. நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவர்கள். ஸோ அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயசமானவர். நம்ம ஒரு விசை நான் சகோதரிக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லோரும் கரங்களை நீட்டி சகோதரிக்காக ஜெபிக்கலாமா? தகப்பனே, சகோதரிக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். 3 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்னப்பா. எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவே இந்த பிள்ளைகளை அவங்க உருவாக்கி வழிநடத்தி வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அன்பையும் பாசத்தையும் பொழிந்து தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தன் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, அதுவும் தன் மகள்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு தனிமை, அவ்வளவு புறக்கணிப்பு, அவ்வளவு கஷ்டங்களை தாங்கி கொண்டு அப்போ தான் பிள்ளைகளுக்கு தான் ஒரு இடரலாக துன்பமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன் கஷ்டங்களை தானே சகித்து கொண்டு அந்த தாய் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்கன்றது உமக்கு தெரியும் அப்பா. ஆண்டவரே, நீர் அந்த தாயாருடைய ஆத்மா உம்முடைய ஆதரவில் இருப்பதாக, உங்கள் ஆதரவில் அந்த ஆத்மா இருப்பதாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரிக்கு ஆண்டவரை எவ்வளவோ நாங்கள் ஆறுதல் சொன்னாலும் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற ஒரு ஆறுதலை போல தேறுதலை போல முடியாதப்பா. ஆண்டவரே, நீரே என் தகப்பனும் என் தாயுமா இருக்கிறீர் என்று நாங்கள் பாடுகிறோம், அறிக்கை பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த கடினமான பாதையை, இந்த கடினமான நாட்களை கடந்து போக சகோதரிக்கும் குடும்பத்திற்கும் நீங்கள் கிருபை தருவீராக ராஜா, கிருபை தருவீராக. ஆண்டவர், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி என்னப்படும் என்ற வார்த்தையின்படி இந்த குடும்பம் முழுவதும் உம்மை தேடி உம்மை நேசித்து உமக்காக வாழ கிருபை தருவீராக. ஆண்டவரே, சகோதரிக்கு அந்த காயங்கள் வேதனைகள் அவங்க மனசில் இருக்கக்கூடிய எல்லா பாரங்கள்
கல்வாரி சிலுவையில் நீங்கள் சிந்தின ரத்தத்தினாலே கழுவப்படுவதாக. உங்கள் மார்போடு நீங்கள் அந்த அப்பா உமது மகளை நீங்கள் அணைச்சி கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னீர். அப்படியே சகோதரியை தேற்றுங்க, குடும்பத்தை தேற்றுங்க, ஆறுதல் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரிடம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.